ஜெபிக்கிற பிள்ளை நிறைய நேரத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால், நம்முடைய மனசு முழுக்க ரொம்ப இறுக்கமாக இருக்குது. நம்ம மனசை ரொம்ப வருத்தப்படுத்துகிறோம். நம்ம நிறைய பேர் கவலையிலேயே வாழ்கிறோம். நம்ம நிறைய பேர் சஞ்சலத்திலே நம்முடைய வாழ்க்கை போகுது. சில நேரங்களில் சிலர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், உபத்திரவப்படுவது மட்டும்தான் நமக்கு வேலை. ஆண்டவர் என்னமோ இந்த பாதையில் நம்மளை நடத்துகிறாரு. ஆனால் ஆண்டவர் நல்லா இருக்கணும்ன்றதுல ஆண்டவர் ரொம்ப விருப்பமாக இருக்கிறார். தேவனுடைய பிள்ளை ஜெபிக்கிறவங்களுக்கு முதல்ல என்ன நல்லா இருக்கணும்னா, மனசு நல்லா இருக்கணும். உங்கள் மனசு நல்லா இருக்கா அப்படின்னு பார்த்தா நிறைய பேருடைய மனசு நல்லாவே இல்லை. சஞ்சலமாக இருக்குது, தவிப்பாக இருக்குது, பயமாக இருக்குது, யோசனையாக இருக்குது. ஆனால் இல்லை, உண்மையாய ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபிக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகள் எப்படி இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார்னா, நான் நன்றாக இருப்பதற்கு ஆண்டவர் விரும்புகிறார். இந்த உலகத்தில் இருக்கிற எப்பேற்பட்ட மனிதர்களாக இருந்தாலும் நீங்கள் ஒன்று நினச்சிக்குங்க, நம்மளை ரொம்ப சீக்கிரமாக மறந்துடுவாங்க. அதுக்காக நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது யார் தான் முக்கியம் அப்படின்னு சொன்னால், நான் மிகவும் முக்கியமானவள். நம்ம மினிஸ்ட்ரி பண்ணணும், நம்ம ஜெபம் பண்ணணும். ஆனால் எப்படி ஜெபம் பண்ணணும், எப்படி மினிஸ்ட்ரி பண்ணணும் அப்படின்னா, என்ன கெடுத்து கிடையாது, என்ன அழிச்சு கிடையாது. அப்போஸ்தலனாகிய பவுல் சிறைச்சாலையிலே எப்படி இல்லை அப்படின்னா சோகமா இல்லை. சோகம் இன்னைக்கு உங்களையும் என்னையும் ஒரு ஊழியத்தை நிமித்தமாய் சிறைச்சாலையில் போட்டால் நம்ம எத்தனை பேர் சிறைச்சாலைக்குள்ள சந்தோஷமா இருப்போம்? நம்ம நிறைய பேர் துக்கப்படுவோம், வருத்தத்தோடு இருப்போம். ஆண்டவரே இப்படி அனுமதிச்சீரே அப்படின்னு கத்துவோம், உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுவோம். ஆனால் பாடுகள் வேண்டாம் என்று சொல்லவில்லை. அந்த இடத்துல என்னுடைய மனதை காப்பாற்ற வேண்டியது என்னுடைய கடமை. நான் எல்லாருக்கும் முன்னாடி எப்படி இருக்கணும்னா, நான் நல்லா இருக்கணும் ஆண்டவரே, ஒரு தைரியம் உள்ளவனா இருக்கணும் ஆண்டவரே, சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை வாழணும் ஆண்டவரே, ஒரு பலன் உள்ளவனா நிற்கணும் ஆண்டவரே.